அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல, தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமா வெளியாகி, தேர்வு முடிவுக்காக காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும், நம்ம தேர்வு முடிவு எப்ப வெளியாகும் அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஆகஸ்ட் மாத முடிவிலே தேர்வு முடிவு வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்ப ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா முடிஞ்சு ரிசல்ட் வரல. பட் டெய்லி கமெண்ட்ல கேட்டே இருந்தாங்க. நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த மாரி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கூடிய விரைவில் ரிசல்ட்ட வெளியிட்டுருவாங்க. அவங்களே அது குறித்த அப்டேட்ட வெளியிடுவாங்க. ஒண்ணு இந்த மாசத்துக்குள்ள ரிசல்ட் கண்டிப்பா வந்துரும் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அவங்களே சம்மந்தமான டீட்டெயில்ட அவங்க லிங்க்ல அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி இன்னைக்கு அவங்க அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமா புரோவிஷனலி செலக்டட் கேண்டிடேட் உடைய லிஸ்ட்ட அவங்க வெளியிட்டிருக்காங்க. இத யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்களுடைய ஆஃப்லைன் சிவி அதாவது டைரக்ட்டா அங்க அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல போய் சிவியும், இன்டர்வியூயும் செக் பண்றதுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்க லிஸ்ட்ட வெளியிட்டிருக்காங்க. அத நீங்க அத நீங்க இந்த லாகின்லயே பார்க்கலாம். நீங்க நம்ம டிஎம்ஏ லாகின்ல போனீங்க அப்படின்னா, டிஎன்எம்இடபிள்யூஎஸ் அதுல போனீங்க அப்படின்னா, இதுதான் அந்த மெயின் பேஜ் வரும். நீங்க அத கிளிக் பண்ணாலே போதும். அது ஓப்பன் ஆயிரும். இதுல அவங்க தெளிவா போட்டிருக்காங்க. மொத்தம் 52 பேஜ் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்காங்க அப்டின்னா, "புரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஆஃப்லைன் சிவி அண்ட் இன்டர்வியூ. த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் பப்ளிஷ்டு ஹெரெண்டர் ஹேவ் பீன் புரொவிஷனலி செலக்டட் ஃபார் ஆஃப்லைன் சிவி அண்ட் இன்டர்வியூ." அப்ப ஏஇ டவுன் பிளானிங் ஆஃபீசர் கிரேட் 2, ஏஇ பிளானிங், ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்ஸ்மேன், ஓவர்சீர், டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் இன்ஜினியர் பிளானிங், ஒர்க் இன்ஸ்பெக்டர் அண்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 30/6, 29/6, 6/7 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல அவங்க வாங்குன மார்க்கின் அடிப்படையில யாரெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு தேர்வு பண்ணியிருக்காங்களோ, அவங்களுடைய நம்பர மட்டும் தான் இவங்க வெளியிட்டிருக்காங்க. இடஒதுக்கீட்டின் அடிப்படையில தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் போஸ்ட், டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, இது அப்படி போயிட்டே இருக்கு. இதே மாரி ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்டுக்கா அவங்க வெளியிட்டிருக்காங்க. அடுத்து டிகிரி ஸ்டாண்டர்ட், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட். அடுத்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட். இந்த ரிசல்ட்லாம் யாரு வெளியிடுறது அப்படின்னா, டைரக்டர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பரா இதுல யார் நம்பர்லாம் இருக்கோ, அவங்க மட்டும் தான் அவங்க இன்டர்வியூ கூப்ட்டுருக்காங்க. ஸோ ஏதாவது நம்பர் நீங்க அ இதுல யார் நம்பர் இல்லையோ, அவங்க இன்டர்வியூக்கோ, சிவிக்கோ அங்க எலிஜிபிள் கிடையாது. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நம்பர் உள்ளவங்க மட்டும் தான் அந்த இன்டர்வியூலயும், அந்த ஆஃப்லைன் சிவிலயும் பங்கு பெற முடியும். அது மட்டும் இல்லாம, இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அ ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் மதுரை பெஞ்ச்லயும் சில வழக்குகள்னால, இது எப்ப வேணா இவங்க இது பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுடைய கமிஷனரும், டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவரும், டவுன் பஞ்சாயத்தோட டைரக்டரும், டுவாட் போர்டோட மேனேஜிங் டைரக்டரும், அப்புறம் சென்னை மெட்ரோ வாட்டர் அவங்களுடைய மேனேஜிங் டைரக்டரும் என்ன பண்ணியிருக்காங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்த கட்ட இது அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ இது என்ன எங்க எங்க நடக்கும்? எங்க சிவி பண்ணுவாங்க? அதெல்லாம் அடுத்த கட்டமா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போதைக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அந்த அறிவிக்கைய தான் இப்ப அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்க எல்லாத்தையும் விட்டுருக்காங்க. இப்ப என்னன்னா
இவ்வளோ போஸ்ட் இருக்கு. இது வந்து 2ஆ பிரிச்சுட்டாங்க. அதாவது டிப்ளமோ லெவல், டிகிரி லெவல், அப்புறம் டிகிரி லெவல் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா, டிகிரி லெவல்ல வந்து காமனா போட்டிருக்காங்க. டிகிரி லெவல்ல உள்ள டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான ஆர்டர். அதே மாரி அடுத்து டிப்ளமோ அது அடுத்து சானிட்டரி இன்ஸ்பெக்டருடைய இத வெளியிட்டிருக்காங்க. ஆனா, அது வந்து நம்ம இதுல வராது இல்லையா? ஸோ, அது தனியா போட்டாங்க. சானிட்டரி இன்ஸ்பெக்டருடைய டிகிரி லெவல் எக்ஸாம். அடுத்து டிப்ளமோ லெவல்ல உள்ளவங்க லிஸ்ட்ட வெளியிட்டிருக்காங்க. ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி தான் வந்திருக்காங்க. இதுல நமக்கு வந்து இந்த ரிசல்ட்ல நமக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா, அது வந்து ஏன் அப்டின்னா, ஒவ்வொருத்தருடைய மார்க் நம்ம டிஸ்ப்ளே பண்ணி தான் நல்லாருந்திருக்கும். சரி என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்ப வந்து ஒண்ணு தெளிவா இருக்கு. என்ன அப்டின்னா, நம்மளுடைய ஜூன் மாசம் எக்ஸாம் எழுதணும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல வந்து ரிசல்ட் விட்டாங்க. ரிசல்ட் வந்து யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்க நம்பர் மட்டும் தான் வந்திருக்கு. அப்படி இல்லாம, நம்ம டிஎன்பிஎஸ்சி மாரி அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ண உடனே அவங்களுடைய மார்க் வர மாரி விட்டுருக்கணும். எக்ஸாம் எழுதுன எல்லாருடைய மார்க்கும் எல்லாருக்கும் டிஸ்ப்ளே ஆகாட்டி கூட, அவங்கவங்களாவது பார்க்குற மாரியான ஒரு லிங்க விட்டுருக்கலாம் அவங்க. அதுல அது ஏன் இந்த மாரி பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இந்த மாரி டிஎன்பிஎஸ்சிய நம்ம 1000 குறை சொல்றோம் இல்லையா? டிஎன்பிஎஸ்சி இல்லாம இந்த மாரி பிற கவர்மெண்ட் உடைய எய்டட்ல உள்ள எல்லா எக்ஸாம் வச்சாங்கன்னா இப்படித்தான் போடுவாங்க. இன்டர்வியூல யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்கள தான் போடுவாங்க. இப்படி போட்டிருக்காம, இந்த எக்ஸாம் எழுதுன எல்லாருக்கும் டிஸ்ப்ளே ஆகுற மாரி போட்டிருக்கணும். இப்ப வந்து எப்படி ஹால் டிக்கெட்ட வந்து டவுன்லோட் பண்றதுக்கு எப்படி ஒரு ஐடி குடுத்தாங்கல்ல பாஸ்வேர்டு. அது மாரி எல்லாரும் அவங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்ட டைப் பண்ண உடனே, அவங்களுடைய மார்க் டிஸ்ப்ளே ஆகுற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும். நம்ம மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கோம். நம்ம எவ்வளோ மார்க் நம்ம வந்து எக்ஸாம் எழுதியிருந்தோம். அப்ப இது ஓகேவா? நமக்கு இது வந்து ப்ராப்பரா இருக்கா? அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். எதுவுமே இல்லாம மொட்டையா வந்து, இவங்கலாம் நாங்க தேர்வு பண்ணியிருக்கோம். அப்படின்னு வந்து சொல்றதுனால, அப்ப இவங்க யாரு இவங்க? இப்ப இந்த இந்த நம்பர் இருக்கு. 11113168ன்னு. இது வந்து யாரு? இவர் மேலா? ஃபீமேலா? இவர் பிசியா? எம்பிசியா? எஸ்சியா? எஸ்டியா? இவர் வந்து என்ன இதுல அப்ளை பண்ணியிருந்தாரு? இவர் என்ன இதுக்கு இது பண்ணியிருந்தாரு? இவ்வளவு மார்க் இவருடைய மார்க் எவ்வளவு? இவருடைய ரிசர்வேஷன் எதுல வராரு? எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ அ ஒரு மொட்டையா, ஒரு முழுக்கையா விட்டிருந்தா, இது என்னாதுன்னு ஒண்ணுமே புரியல. இதனால தான் என்ன சொன்னாரு, பிடிஆர் சார் என்ன சொன்னாரு, டிஎன்பிசி மட்டும் தான் எக்ஸாம் வைக்கணும்னு பிடிஆர் சார் சொன்னாரு. ஸோ அமைச்சர் பிடிஆர் சார் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு முடிவெடுத்தாரு. என்ன அப்டின்னா, எல்லா எக்ஸாமும் டிஎன்பிசி தான் வைக்கணும்னு அவரு ஒரு அருமையான முடிவெடுத்தாரு. ஆனா வந்து ரிசல்ட் வந்து எக்ஸாம் வச்சது ஓகே. தவறு இல்ல. ஸோ அது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. எக்ஸாம் வச்சாங்க, போனாங்க. ஓகே. நோ ப்ராப்ளம். ரிசல்ட்ட வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து விடுறாங்க இல்லையா? அது மாரி எக்ஸாம் எழுதின ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மார்க் தெரியணும். அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். இது வந்து இப்ப யார போய் நம்ம எங்க போய் பார்க்குறது? இப்ப சம்திங் இந்த இந்த மார்க் இருக்கு. இவர் வந்து எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரு? இவர் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காருன்னு தெரியுமா? இவர் என்ன கம்யூனிட்டில வராரு? அந்த கம்யூனிட்டி படி போட்டிருக்காங்களா? எதுவுமே இல்லாம, இப்படி நம்ம அதான் சொல்லியிருந்தோம். நான் முதலே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட் வந்து ரிசல்ட்ட வச்சு தான் தெரியும். இந்த எக்ஸாம் எந்த மாரி போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ நம்மள பொறுத்த அளவுக்கு இது வந்து இந்த ரிசல்ட்ல நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, ரிசல்ட்ட விட்டாங்க. நம்ம சொன்ன மாரி இந்த மந்த்ல ரிசல்ட்ட விட்டுருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல இடம்பெற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நம்மளால சொல்ல முடியும். ஆனா வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசல்ட்டா அவங்க இன்னும் இது ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி மாரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மார்க்க தெரிஞ்சுக்கிற மாரி விட்டிருந்தாங்க அப்படின்னா, இன்னும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு மனசுக்கு ஒரு இதா இருந்திருக்கும். அது இல்லாதது தான் நமக்கு கஷ்டமா இருக்கு. ஒண்ணுமே தெரியலையே அப்ப. டோட்டலா வந்து இவங்கலாம் நாங்க இன்டர்வியூ கூப்ட்டுருக்கோம் அப்டிம்பாங்க. அடுத்து என்ன செய்வாங்க, இதுல இருந்து ஒரு கொஞ்சம் இதே தான் அடுத்து வரும். என்ன வரும்னா, இவங்கலாம் வந்து சிவி செக் பண்ணிட்டோம். இவங்கலாம் வந்து இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டாங்க. ஃபைனல் லிஸ்ட்ன்னு ஒண்ணு விடுவாங்க. அதுலயும் இதே மாரி தான் இருக்கும். ஸோ வந்து இந்த ஏஇ, டிராஃப்ட்ஸ்மேனு, ஜேஇ, டிஏ, ஓவர்சியர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மொத்தமா போட்டாங்க. இதுல யாரு ஏஐயா இருக்கா? யாரு இதாவா? யாரு எங்க போவாங்க? அப்டிலாம் எதுவுமே நமக்கு தெரியல.
ஸோ வந்து ரிசல்ட் என்ன பண்றதுக்கு வாழ்த்துக்கள். அதெல்லாம் நான் சொல்லிக்கிறலாம். சரி பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆஃப்லைன் சர்டிஃபிகேட் வந்து டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி அப்லோடட் பை த கேண்டிடேட்ஸ் அட் த டைம் ஆஃப் சப்மிட். ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போதே அவங்க அப்ளை பண்ணாங்க இல்லையா? அததான் வந்து அவங்க செக் பண்றாங்க. ஸோ அதனுடைய தன்மைய தான் செக் பண்றாங்க. ஸோ ஆஃப்லைன் சிவி என்னைக்குன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். ஏதாவது நமக்கு அடுத்த கண்டிப்பா அப்டேட் வரும். நம்ம அதே வீடியோ போடலாம். ஸோ இந்த இதுல வந்து இன்னும் கொஞ்சம் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாருக்கும் அவங்க மார்க்கு வியூ பண்ற மாரி குடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த அடுத்த கட்ட இந்த சிவி எப்போ வைக்கிறாங்க? இந்த ஆஃப்லைன் சிவி எப்ப கனெக்ட் பண்றாங்க? எப்போ இன்டர்வியூ வைக்கிறாங்க? அப்படின்னு நம்ம வந்து அடுத்த அப்டேட்ட நம்ம முறையா இவங்க சொல்லவும் நம்ம நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். தேங்க் யூ. கமெண்ட்ல எல்லாரும் கேட்டாங்க இல்லையா? ரிசல்ட்ட பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நான் கண்டிப்பா இந்த மாசம் வரும் அப்படின்னு நாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். மேற்கொண்டு அது தள்ளி போச்சுன்னா, அத நான் சொல்றது பொய்யா இருந்தா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம சொன்ன மாரி அவங்களே ப்ராப்பரா இந்த மாசம் அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ரியாலிட்டி. தேங்க் யூ.